ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இன்றைய நாளின் ஆசீர்வாத வார்த்தைகள் ஜெபங்கள். இன்றைய வார்த்தை அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான காரியம். 2 கொரிந்தியர் 4:17. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட அற்புதமான இனிய நாளுக்காக நாங்கள் கோடி கோடி நன்றி கலந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், கிருபை நிறைந்தவர், அன்புள்ளவர். உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி பெருக்கோடு இந்த நாளை உமது பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இன்றைய நாளிலே உலகெங்கும் வாழ்கிற எம் இனிய உறவுகள் ஒவ்வொருவருக்காகவும், திரு அவைகளுக்காகவும், ஊழியங்களுக்காகவும், இறைமறை நிலையை போதிக்கின்ற அருட்கண்ணியர்கள், குருக்கள், துறவிகள், சமூக தொண்டு நல ஆர்வலர்கள், மனிதநேய சேவகைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பான நாளிலே ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நாளை கொடுத்தீர், ஈந்தளித்தீர். நன்றி. முது அருட்கரம் அருட்காவல் எங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. நாங்கள் செல்லுகிற இடங்களிலும், வேலை செய்கிற இடங்களிலும், குடும்பங்களிலும், நாங்கள் வாழ்கிற பகுதிகளிலும் அன்பு ஆண்டவரே, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று வலிமை பெற்று உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு அருள் தாரும். இந்த இனிய நன்னாளிலே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு உறவுகள் ஒவ்வொருவர் மேலும் உமது அருளையும் ஆசிரையும் மழையை போல நீர் ஊற்றுவீராக. ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்வீராக. உன் மனம் விரும்பியதை கேள், நான் அதை தருவேன் என்று சொன்னவரே, மனம் விரும்பி இன்று யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு தன் காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் நீர் தரப்போகிற கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உமது சமூகத்தில் ஏராளமான செல்வங்கள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. நீர் சொல்லி இருக்கிறீர், நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. எங்களை ஆசீர்வதித்த தெய்வத்துக்கு இந்த இனிய நாளிலே நன்றி பெருக்கோடும் பாதத்தில் வருகிறோம். இந்த நல்ல நாளிலே அனைத்துலக இளைஞர்களையும் உமது பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நவீன கலாச்சாரங்களில் ஈடுபடாமல் ஆண்டவரே, இணையதளத்தில் ஆண்டவரே அவர்கள் மனதை பறிகொடுக்காமல் உமக்கு உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிற அநேக வாலிப உள்ளங்களை நீர் எழுப்புவீராக. வாலிப பிள்ளைகள் படிக்கின்ற கல்லூரிகள், பணித்தளங்கள், குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும் சுவாமி. அவர்களுக்கு எதிராய் நிற்கின்ற அனைத்து சவால்களையும் நீர் எடுத்து போடும் சுவாமி. அன்பு ஆண்டவரே, அப்பா, இந்த உலக போக்கின்படி ஒழுகாமல் அன்பின் ஆண்டவருடைய பாதத்தில் அவர்கள் வளர ஆண்டவர் கிருபை பாராட்டுங்க. அவர்கள் எதிர்கொள்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நீர் எடுத்து போடும் சுவாமி. அன்பு ஆண்டவரே, ரீல்ஸ் என்றும் இணையதளத்திலும் ஆண்டவரே நேரங்களையும் தன்னையும் செலவிடாதபடி உமக்கென்று அவர்கள் ஓடி ஓடி உழைக்க, இந்த வாலிப நாட்களில் உம்மை நினைக்க பெற்றோருக்கும் மற்றோருக்கும் சமூகத்துக்கும் நல்ல கனிதரும் உயர்குல திராட்சை செடிகளாக கனிகளாக அவர்கள் இருக்கிற இடங்களிலே ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொன்றையும் உமது திருப்பாதத்தில் நாங்கள் தருகிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் செய்கின்ற செயல்கள், வேலைகள், அவர்கள் எல்லா காரியங்களிலும் நீர் உடனிருந்து உடலுள்ள சுகத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேர்வு எழுது கொண்டிருக்கின்ற அரையாண்டு தேர்வு எழுது கொண்டிருக்கின்ற வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதித்து விசேஷித்த ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அருளையும் நீர் ஊற்றுவீராக. காலையிலே பனியை போல தூவுகிற முது பரிசுத்த அபிஷேகமானது நாடு, தேசம், உலகம், வீடு, தனிநபர் எல்லார் மேலும் பொழியப்பட வேண்டுமாய் இந்த இனிய நாளிலே நாங்கள் ஜெபித்து ஒவ்வொருவரின் ஆசீர்வாதத்துக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பார்ந்த உறவுகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். ஒவ்வொரு இளைஞர்களையும் தேவன் தொடட்டும். ஒவ்வொரு இளைஞர்களும் ஆரோனை போல கோலை போல செழிக்கட்டும் சாமி. ஆண்டவரே, இந்த நாளினை நாளாமையட்டும். மீண்டும் சந்திப்போம் இயேசுவின் இணைப்பில், ஜெப இணைப்பில். நன்றி. ஆமேன்.